ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் சொன்ன எல்லாமே உண்மைதான். அவன் சொன்ன எல்லாமே உண்மைதான். அவன் பொய்லாம் சொல்லலை, அவன் சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரிதிங் ஹீ செட் இஸ் ட்ரூ. எவ்ரிதிங் ஹீ செட் இஸ் ட்ரூ. எவ்ரிதிங் ஹீ செட், அவன் சொன்ன எல்லாமே. எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாமே, ஹீ செட் அப்படின்னா அவன் சொன்ன எல்லாமே இஸ் ட்ரூ. ட்ரூனா உண்மை. அவன் சொன்ன எல்லாமே உண்மைதான். எவ்ரிதிங் ஹீ செட் இஸ் ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ கேட்டா அவன் உண்மையை சொல்லுவானா? நீ கேட்டா அவன் உண்மையை சொல்லுவானா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Will he tell you the truth if you ask him? Will he tell you the truth if you ask him? Will he tell you the truth? அவன் உன்கிட்ட உண்மையை சொல்லுவானா? Will he tell you அப்படின்னா அவன் உன்கிட்ட சொல்லுவானா? The truth அப்படின்னா உண்மை. அவன் உன்கிட்ட உண்மையை சொல்லுவானா? If you ask him, நீ அவன்கிட்ட கேட்டால். If you ask him, நீ அவன்கிட்ட கேட்டால், will he tell you the truth? உன்கிட்ட அவன் உண்மையை சொல்லுவானா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். தேவைப்பட்டா நான் அங்கே போவேன். தேவைப்பட்டால் நான் அங்கே போவேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will go there if needed. I will go there if needed. I will go there அப்படின்னா நான் அங்கே போவேன். If needed அப்படின்னா தேவைப்பட்டால், தேவை இருந்தால் நான் அங்கே போவேன். I will go there if needed. இதை வேறு விதமாக சொல்லலாம். அது எப்படின்னா, if it is necessary, I will go there. If it is necessary, I will go there. If it is necessary அப்படின்னா இது தேவைன்னா I will go there, நான் அங்கே போவேன். If it is necessary, I will go there. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எல்லாரும் என்கிட்ட அதே கேள்வியை கேட்குறாங்க. எல்லாரும் என்கிட்ட அதே கேள்வியை கேட்குறாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everyone asks me the same question. Everyone asks me the same question. Everyone அப்படின்னா எல்லோரும். asks அப்படின்னா கேட்குறாங்க. எல்லோரும் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? the same question, அதே கேள்வியே. எல்லாரும் அதே கேள்வியே கேட்குறாங்க. everyone asks me the same question. எல்லாரும் என்கிட்ட அதே கேள்வியே கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். தேவைப்பட்டா நீ அங்கே போவியா? நீ போக மாட்டேன்னு சொல்கிற, ஆனால் இப்போ ஏதாவது தேவை இருக்குது, நீ அங்கே போக வேண்டிய தேவை இருக்குன்னா அங்கே போவியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Will you go there if needed? Will you go there if needed? Will you go there? நீ அங்கே போவியா? If needed, தேவைப்பட்டா நீ அங்கே போவியா? Will you go there if needed? ஸோ இதுவே தேவைப்பட்டா கூட நான் அங்கே போக மாட்டேன். அங்கே போக வேண்டிய தேவை இருந்தால் கூட நான் அங்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will not go there even if it is necessary. I will not go there even if it is necessary. I will not go there அப்படின்னா நான் அங்கே போக மாட்டேன். I will not go அப்படின்னா நான் போக மாட்டேன். there அப்படின்னா அங்கே. எப்போ அங்கே போக வேண்டிய தேவை இருந்தாலும் கூட, even if it is necessary, அங்கே போக வேண்டிய தேவை இருந்தால் கூட நான் போக மாட்டேன். I will not go there even if it is necessary. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். ஏன் எல்லாரும் என்கிட்ட அதே கேள்வியை கேட்குறாங்க? என்ன நடந்துச்சு? எல்லாரும் ஏன் என்கிட்ட அதே கேள்வியை கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why does everyone ask me the same question? Why does everyone ask me the same question? Why does everyone ask me? ஏன் எல்லாரும் என்கிட்ட கேட்குறாங்க? என்ன கேட்குறாங்க? அதே கேள்வியை, the same question. ஏன் எல்லாரும் என்கிட்ட அதே கேள்வியை கேட்குறாங்க? Why does everyone ask me the same question? இங்கே நம்ம asks ஏன் வரல அப்படின்னா, இங்கே நம்ம டூவை டஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ everyone அப்படின்னு வந்திருக்கிறதுனால நம்ம டூவை டஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டோம். அதனால இங்கே ask பக்கத்தில் நம்ம எஸ் சேர்க்கக்கூடாது. Why does everyone ask same question? ஏன் எல்லாரும் அதே கேள்வியை கேட்குறாங்க? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இன்னும் எவ்வளோ நாள் எல்லாரும் அதே கேள்வியை கேட்பாங்க? இன்னும் எவ்வளோ நாள் எல்லாரும் அதே கேள்வியை கேட்பாங்க? அது நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு எவ்வளோ நாள் அதே கேள்வியை எல்லாரும் கேட்டுட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? How long will everyone
keep asking the same question? How long will everyone keep asking the same question? How long அப்படின்னா எவ்வளவு காலம், எவ்வளோ நாள், இன்னும் எவ்வளவு நாள். How long will everyone keep asking? எல்லாரும் கேட்டுட்டே இருப்பாங்க. The same question, அதே கேள்வியை. இன்னும் எவ்வளோ நாள் எல்லோரும் அதே கேள்வியை கேட்டுட்டு இருப்பாங்க. How long will everyone keep asking the same question? Next one, எப்படியும் அவங்க அதே கேள்வியை தான் கேட்க போகிறாங்க. எப்படியும் அவங்க அதே கேள்வியை தான் கேட்க போகிறாங்க. எனக்கு நல்லா தெரியும், எப்படியும் எல்லாரும் கேட்ட கேள்வியை தான் அவங்களும் கேட்க போகிறாங்க. இதில் என்ன சந்தேகம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் பார்த்தாங்களா? என்ன நடந்துச்சுன்னு எல்லோரும் பார்த்தாங்களா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Did everyone see what happened? Did everyone see what happened? Did everyone see? எல்லோரும் பார்த்தார்களா? ஸோ பாஸ்ட்டில், ஓகேவா, முன்னாடி நடந்ததை பற்றி கேட்குறோம், அதனால் டிட் யூஸ் பண்ணியிருக்கோம். Did everyone see? எல்லோரும் பார்த்தாங்களா? என்ன நடந்துச்சுன்னு, what happened? என்ன நடந்துச்சுன்னு எல்லோரும் பார்த்தாங்களா? Did everyone see what happened? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ அங்கே போனால் என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நீ அங்கே போனால் என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If you go there, everyone will tell you what happened. If you go there, everyone will tell you what happened. If you go there, நீ அங்கே போனால் everyone will tell you, எல்லோரும் உங்ககிட்ட சொல்லுவாங்க. வாட் ஹேப்பண்ட், என்ன நடந்துச்சுன்னு. அங்கே போனால் என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் உங்ககிட்ட சொல்லுவாங்க. இஃப் யூ கோ தேர், எவ்ரி ஒன் வில் டெல் யூ வாட் ஹேப்பண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அங்கே என்ன நடந்துச்சுன்னு யாராவது பார்த்தாங்களா? அங்கே என்ன நடந்துச்சுன்னு யாராச்சும் பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did anyone see what happened there? Did anyone see what happened there? Did anyone see? யாராவது பார்த்தாங்களா? What happened there? அங்கே என்ன நடந்ததுன்னு, அங்கே என்ன நடந்துச்சுன்னு யாராச்சும் பார்த்தாங்களா? Did anyone see what happened there? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவர் நிறையா படிச்சிருக்காரு. அவர் நிறையா படிச்சிருக்காரு. அவர் நல்லா படித்த ஆள். இந்த ஏரியாவிலே அவர் தான் நிறையா படிச்சிருக்காரு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is a well-educated guy. He is a well-educated guy. He அப்படின்னா அவர். is a well-educated. well-educated அப்படின்னா நல்லா படிச்சிருக்காரு, நிறையா படிச்சிருக்காரு. He is a well-educated guy. அவர் நல்லா படித்த ஆள், அவர் நிறையா படித்த ஆள், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை பண்ணலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வேலையை பண்ணலாம். அப்போ தான் நம்மளால் சீக்கிரமாக இந்த வேலையை பண்ணி முடிக்க முடியும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் ஆல் டூ திஸ் ஒர்க் டுகெதர். லெட்ஸ் ஆல் டூ திஸ் ஒர்க் டுகெதர். லெட்ஸ் ஆல் டூ திஸ் ஒர்க். எல்லாரும் இந்த வேலையை பண்ணலாம். டுகெதர், ஒன்றா சேர்ந்து. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த வேலையை பண்ணலாம். லெட்ஸ் ஆல் டூ திஸ் ஒர்க் டுகெதர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். ஏன் அவங்க எல்லாரும் இந்த வேலையை சேர்ந்து பண்ணுறாங்க? ஏன் இந்த வேலையை எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பண்ணுறாங்க? தனித்தனியாக தானே பண்ண சொன்னேன், ஏன் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த வேலையை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why are all these people doing this work together? Why are all these people doing this work together? Why அப்படின்னா ஏன். Are all these people doing this work? எல்லாரும் இந்த வேலையை பண்ணுறாங்க. டுகெதர், ஒன்றா. ஏன் எல்லாரும் ஒன்றா இந்த வேலையை பண்ணுறாங்க? Why are all these people doing this work together? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இந்த வேலையை ஒன்றா சேர்ந்து பண்ண சொல்லி நான் அவங்கள்ட்ட சொல்லலை. இந்த வேலையை ஒன்றா சேர்ந்து பண்ண சொல்லி நான் அவங்கக்கிட்ட சொல்லலை. நான் தனித்தனியாக தான் பண்ண சொன்னேன். நான் ஒன்றா சேர்ந்து பண்ண சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I didn't ask them to do this job together. I didn't ask them to do this job together. Or
I didn't ask them to do this work together. I didn't ask them. நான் அவங்க கிட்ட சொல்லலை, நான் அவங்க கிட்ட கேட்கல. To do this work, இந்த வேலையை செய்ய சொல்லி. Together, ஒன்றா இந்த வேலையை செய்ய சொல்லி நான் அவங்க கிட்ட சொல்லலை. I didn't ask them to do this work together. ஸோ இதுவே அவங்க இந்த வேலையை ஒன்றா சேர்ந்து பண்ணுவாங்க. அவங்க இந்த வேலையை ஒன்றா சேர்ந்து பண்ணுவாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதை சரியாக பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. இதை சரியாக பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் தான் இதை சரியாக பண்ணணும், இது என்னுடைய பொறுப்பு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It is my responsibility to do it right. It is my responsibility to do it right. It is my responsibility. Responsibility அப்படின்னா பொறுப்பு. ஸோ it is my responsibility. இது என்னுடைய பொறுப்பு. என்னது? to do it right. இதை சரியாக பண்ணுறது என்னுடைய பொறுப்பு, ஓகேவா? ஸோ it is my responsibility to do it right. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதை சரியாக பண்ண வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இதை சரியாக பண்ண வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இதை சரியாக பண்ணுறதுக்கு நீ தான் பொறுப்பு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You are responsible to do it right. You are responsible to do it right. You are responsible. நீ தான் பொறுப்பு, நீ தான் பொறுப்பில் இருக்க. என்னது? to do it right. இதை சரியாக பண்ண வேண்டிய பொறுப்பில் நீ தான் இருக்க. You are responsible to do it right. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ தினமும் தனியாக தான் போயிட்டுருக்கியா? நீ தினமும் அங்கே தனியாக தான் போயிட்டுருக்கியா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Are you going there alone daily? Are you going there alone daily? Are you going அப்படின்னா நீ போயிட்டுருக்கியா? there அங்கே, நீ அங்கே போயிட்டுருக்கியா? alone அப்படின்னா தனியாக, நீ அங்கே தனியாக போயிட்டுருக்கியா? daily அப்படின்னா தினமும். Are you going there alone daily? நீ அங்கே தினமும் தனியாக போயிட்டுருக்கியா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் அங்கே தனியாக போக மாட்டேன். நான் அங்கே தனியாக போக மாட்டேன், எனக்கு பயமாக இருக்கும், நான் அங்கே தனியாக போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will not go there alone. I will not go there alone. I will not go there. நான் அங்கே போக மாட்டேன். alone அப்படின்னா தனியாக, நான் அங்கே தனியாக போக மாட்டேன். I will not go there alone. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். யாருக்கும் தெரியாத ஒன்று நான் உனக்கு சொல்கிறேன். யாருக்கும் தெரியாத ஒன்று நான் உனக்கு சொல்கிறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will tell you something that no one knows. I will tell you something that no one knows. I will tell you, நான் உங்ககிட்ட சொல்கிறேன். I will tell you, நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சம்திங் அப்படின்னா ஒன்று, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். that no one knows, அது யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்கிறேன். I will tell you something that no one knows. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். யாருக்குமே தெரியாத ஒன்று அவனுக்கு தெரியும். யாருக்குமே தெரியாத ஒன்று அவனுக்கு தெரியும். யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் அவனுக்கு தெரியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He knows something that no one knows. He knows something that no one knows. He knows something, அவனுக்கு ஒன்று தெரியும். that அது no one knows, யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாத ஒன்று அவனுக்கு தெரியும். He knows something that no one knows. So next one, எல்லாருக்கும் தெரிஞ்சதை தான் நீ சொல்லிகிட்ருக்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை தான் நீ சொல்லிகிட்ருக்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You are saying that everyone knows. You are saying that everyone knows. You are saying, நீ சொல்லிகிட்ருக்க. என்ன சொல்லிகிட்ருக்க? that everyone knows, எல்லாருக்கும் தெரிஞ்சதை நீ சொல்லிகிட்ருக்க. You are saying that everyone knows. So next one, உனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒன்றை நான் இப்போ அவன்கிட்ட சொல்ல போகிறேன். உனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் இப்போ அவன்கிட்ட சொல்ல போகிறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am going to tell him something that you already know. I am going to tell him something that you already know. I am going to tell him, நான் அவன்கிட்ட சொல்ல போகிறேன். something, ஒரு விஷயம், நான் அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். I am going to tell him something that you already know. உனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒன்றை நான் அவன்கிட்ட சொல்ல போகிறேன். I am going to tell him something that you already know. ஸோ இதுவே
உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லு. உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸாக கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் சொன்னது அவங்களுக்கு பிடிக்கலையா? நான் சொன்னது அவங்களுக்கு பிடிக்கலையா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் தே லைக் வாட் ஐ செட்? டோன்ட் தே லைக் வாட் ஐ செட்? டோன்ட் தே லைக் அவங்களுக்கு பிடிக்கலையா? வாட் ஐ செட் நான் சொன்னது அவங்களுக்கு பிடிக்கலையா? டோன்ட் தே லைக் வாட் ஐ செட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ஏற்கனவே உண்மை என்னன்னு தெரியும். எனக்கு ஏற்கனவே உண்மை என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, ஐ ஆல்ரெடி நோ த ட்ரூத். ஐ ஆல்ரெடி நோ த ட்ரூத். ஐ ஆல்ரெடி நோ அப்படின்னா எனக்கு ஏற்கனவே தெரியும். த ட்ரூத் உண்மை, எனக்கு ஏற்கனவே உண்மை என்னன்னு தெரியும். ஐ ஆல்ரெடி நோ த ட்ரூத். ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? உனக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, do you want to know anything? do you want to know anything? do you want to know நீ ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? நீ தெரிஞ்சுக்கணுமா? எனிதிங் ஏதாவது, நீ ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? ஓகேவா? தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.